ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1.5 வயசில் இருந்து 3 வயசுக்கு உள்ளார இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃப்ராக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அளவு ஃப்ராக் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அளவு ஃப்ராக் அப்படிங்கிறது 21.5 இன்ச் இருக்குது. நம்ம 22 வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். பாடி பார்ட் பார்த்திங்க அப்படின்னா 7.5 இன்ச்சு, தையலோடு சேர்த்து 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா மீத இருக்க அளவு அப்படியே 14.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக் வித் கழுத்து அகலம் பார்க்கலாம். கழுத்து அகலம் அப்படிங்கிறது 3.5 இன்ச் இருக்குது. ஸோ 2 சைடும் 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோன்னா 3 இன்ச்சு, 2 டிவைட் பண்ணும்பொழுது 1.5 இன்ச் நோட் பண்ணிக்கோங்க. 2.25 இன்ச் வந்து ஷோல்டர் வந்து நோட் பண்ணிக்கலாம். தையலுக்காக 3/4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 1.5 ப்ளஸ் 2.25 ப்ளஸ் 3/4 இன்ச். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் பக்கம் வரும். சரிங்களா? ஆம்கோல் லென்த் அப்படிங்கிறது நம்ம 4 இன்ச் வந்து போதுமானது. ஆம்கோல் ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4.5 இன்ச் வருது. சரிங்களா? அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக 1.5 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது செஸ்ட் ரவுண்டு, மார்பு சுற்றளவு. 2 அக்குள் பகுதியிலையும் இது மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. சரியாக பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம 6 இன்ச் 2 டிவைட் பண்ணும்பொழுது 6 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிப் ரவுண்டு 1 இன்ச் குறைச்சும் வைக்கலாம். குழந்தைங்க வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நம்ம அதே அளவும் வச்சுக்கலாம். சரிங்களா? முன் கழுத்து பின் கழுத்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் வந்து போதுமானது. அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட் அப்படிங்கிறது 14.5 இன்ச்சு. மேல்பக்கம் 1/2 இன்ச் தையலுக்காக, கீழ்ப்பக்கம் பார்டர் இல்லைன்னா மட்டும் 2 இன்ச் விடுங்க. பார்டர் இருந்தால் நம்மளுக்கு அளவுகள் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஹிப் ரவுண்டு. ஹிப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 11 இன்ச் இருக்குது. ஸ்கர்ட் பார்ட்டோட ஹிப் ரவுண்டு 11 ஃப்ரண்ட்டு ப்ளஸ் 11 பேக். ஸோ 22. ஒரு ப்ளீட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 இன்ச் தேவைப்படுது. ஸோ ஃபுல் ப்ளீட்ஸ்க்கு பார்த்திங்க ஒவ்வொரு மடிப்புக்கும் 3 இன்ச் அப்படிங்கும் பொழுது 11 இன்ச்சுக்கு மடிப்பு 3 இன்ச்சால் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 66 இன்ச் தேவைப்படும். சரிங்களா? 66 இன்ச்சோட ஒரு 4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தையலுக்காக, 2 சைட்லேயும் தையலுக்காக. ஸோ நம்ம 70 இன்ச்சு சுற்றளவு கட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கர்ட் பார்ட்டுக்கு ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். சரிங்களா? இதில் குறைவாக தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம். பட் ஒரு 50 இன்ச்சுக்கு குறையாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு தடுக்காமல் இருக்கும். ப்ளீட்ஸ் ஓரளவுக்கு கிடைக்கும். சரிங்களா? பொதுவாக ஒரு ப்ளீட்ஸ்க்கு 3 இன்ச் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் தான் நான் சரியாக வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது பாடி பார்ட்டுக்கு 7.5 இன்ச் சரியான அளவு. 1 இன்ச் வந்து மேல்பக்கம் 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சும் தையலுக்காக ப்ளஸ் பண்ணி 8.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 8.5 இன்ச் மார்க் பண்ணதோடு அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டோம் லைன் போட்டு. நெக் விட்த்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அகலம் 2.25 ப்ளஸ் 3/4 இன்ச் வந்து தையலுக்காக. ஸோ 4.5 இன்ச்சு. அந்த 4.5 இன்ச்சு அப்படியே எடுத்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் ஆம்கோல் லென்த்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கோங்க. நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சும் ரவுண்ட் போடலாம், ரஃப்பாகவும் வந்து ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 6 ப்ளஸ் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கமும் அதே போல் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களோட வயிறு கொஞ்சம் பருமனாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் ஸோ அதே அளவே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே டாட் பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஈக்குவல் ஆயிரும். சரிங்களா? இந்த இடத்துல லைட்டாக வந்து கிராஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சில் இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கும் பொழுது இந்த கிராஸ் வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். சரிங்களா? நம்ம இந்த அளவு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஆல்ரெடி அடி சைடில் ஒரு பீஸ் இருக்குது, மேல் சைடில் ஒரு பீஸ். இப்போ 4 பீஸை நம்ம வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாடி பார்ட் வந்து நம்மளுக்கு இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. சென்டரில் இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து அதே போல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் தேவை. ஸோ அது மாதிரி எடுத்துடலாம். மீத இருக்கக்கூடிய பீஸை இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி பார்க்குறோம். எந்த சைடில் அளவுகள் சரியாக வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 14.5 இன்ச் வந்து சரியான அளவு. ஸோ அதுக்கு ஒரு 2 இன்ச் குறைவாக வந்து லைனிங் எடுத்துக்கலாம். இருக்கிற பீஸை வந்து அப்படியே வந்து ப்ளீட்ஸ் வச்சு விட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தில் வந்து சரியாக 1 மீட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 மீட்டரில் எப்படி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எப்பவும் போல் நம்ம வந்து ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? பட் கரை பீஸ் வந்து மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பாடி பார்ட் கட் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த பாடி பார்ட் எடுத்துக்கோங்க.
இந்த மேல் சைடில் கரப்பகுதியில் நான் வச்சுருக்கேன். சரிங்களா, 2 பீஸ் இருக்குது, டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கீழ்ப்பக்கம் அளவுகள் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சரியாக தான் வரும், எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சரிங்களா, இப்போ பாடி பார்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு கீழே தான் நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ்க்குமே வந்து இதில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அகலம் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நீளம். சரிங்களா, இந்த லென்த் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ளீட்ஸ் வந்து குறைவாக வருது. ஸோ இந்த ஹைட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாக இருக்குது. ஸோ இந்த ஹைட் வைஸில் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா, நம்ம 14.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம உள்பக்கம் கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும், அதாவது கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சுன்னா பிரித்து விட்டுக்கலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, டக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 இயர் கழித்து மறுபடியும் எடுத்து விடுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பாடி பார்ட் இது மாதிரி கட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங்கையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ப்ளீட்ஸ் கிடைக்கிது. சரிங்களா, 14 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ லைனிங் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மெயின் பீஸை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைனிங்கை இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஷோல்டரில் வந்து பிசுறுகள் தெரியாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சுருக்கங்கள் இருந்தால் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாடி பார்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம நெக் பகுதி கட் பண்ணணும், அதனால் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தினுடைய அகலம் உயரம் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிசைன்ஸ் வந்து வேறு மாதிரி தேவை அப்படின்னாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் யூனிக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேமாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது 2 பீஸையும் வந்து ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் லைனிங்கில். இப்போது மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஷேப் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின் கிளாத்தையும் இது மாதிரி ஃபோல்டிங் இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதுமானது. ரொம்ப எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம தையல் போடுறோம். கழுத்து பகுதியிலையும் நம்மளுடைய ஆம்கோல் பகுதியிலையும், ஷோல்டரில் மட்டும் தையல் போடக்கூடாது. சரிங்களா, கரெக்டாக 1/4 இன்ச் கேப்னா அதே 1/4 இன்ச் கேப்லேயே வந்து தையல் போட்டுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா வெளிப்பகுதியில் பார்த்திங்கன்னா அதே அந்த ஷேப் அப்படியே தெரியும். ஸோ கரெக்டாக ஈவனாக வந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஷோல்டரில் தையல் போடக்கூடாது. 2 ஆம்கோல் சைடு ப்ளஸ் நெக் பகுதி, அதே போல் கீழ் சைட்லேயும் நம்ம தையல் போடக்கூடாது, ஏன்னா டேர்ன் பண்ணணும் நம்ம. அதுக்காக ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நான் தையல் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, லைனிங்கோட நல்ல பக்கமும் மெயின் கிளாத்தினுடைய நல்ல பக்கமும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுட்ருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இது போல் கட் பண்ணிக்கலாம். நெக் பகுதி, ஆம்கோல் பகுதி. நெக்ஸ்ட்டு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க இது போல். அப்போ தான் நம்ம டேர்ன் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வந்து டேர்ன் ஆகும், இல்லைன்னா அந்த சுருக்கங்கள் இருக்கும். அதனால் ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. பட் ஆனால் தையலில் படாத மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது கிளாத்தை வந்து திருப்பிக்கோங்க. வெளி சைடில் வர்ற மாதிரி இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது 1 சைடு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிசுறுகள் இல்லாமல், அதாவது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். நீங்கள் ஷேப் வந்து அதில் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஷேப் கிடைக்கும். சரிங்களா, இப்போது 1 சைடு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆம்கோல் சைட்லேயும் இது மாதிரி நீட்டாக வந்து எடுத்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு தையல் நம்ம போடும் பொழுது தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நான் அந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா பியூர் காட்டனில் எடுத்திருக்கேன். சரிங்களா, அந்த காட்டன் கிளாத் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின்னுக்கு சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். சரிங்களா, மிக்சடில் எடுக்காமல் இது மாதிரி காட்டனில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் அவங்களால வந்து போட்டிருக்க முடியும்.
ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நெக் பகுதியிலையும் சரி, ஆம்கோல்லையும் சரி, இது மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசுறுகளும் வெளியில் தெரியாது. அதே போல் ஓவர்லாக் போட வேண்டிய அவசியமும் இல்லை. குழந்தைங்களுக்கு இதுவே வந்து நீங்கள் வேறு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த பிசுறுகள் வந்து உள்பக்கம் குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இதில் வராது. ஒன்லி லைனிங் மட்டும்தான் அவங்க உடலில் படும். ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கும். மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து இது மாதிரி ஃப்ராக் போடாததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த பிசுறுகள் வந்து உடம்பு மேலே படுது அப்படிங்கிறதுனால தான் வந்து குழந்தைங்க வந்து விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைனிங் மட்டும்தான் உடலில் படும். ஸோ வந்து பெட்டராக இருக்கும். இப்போது சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து டாட் ஷோல்டர் நேர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கிறேன். ஹைட் பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்தாலே போதுமானது. 2.5 இன்ச் வந்து போதுமானது. ஆக்சுவலாக இது வந்து பேக் சைடு சரிங்களா? ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா சேமாக இருந்தது அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து நான் டிசைன்ஸ் கொஞ்சம் லைட்டாக மாற்றி வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டால் டாட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பேக் பார்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பீஸ் எடுத்துக்கலாம். இதில் நெக் பகுதி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து கீழ்ப்பக்கம் கர்வ் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு லீஃப் மாதிரி சரிங்களா? அப்போ இது ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இப்போது அதே போல் தான் நம்ம ரவுண்டு ட்ரா பண்ண பார்த்திங்களா? அதே போல் தான் இந்த லீஃப் கட்டையும் இது மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. அதே போல் ஆம்கோல் சைடு ஷோல்டரில் மட்டும் நம்ம தையல் போடக்கூடாது. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் இதே போல் தையல் போட்டுக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை இது போல் கட் பண்ணிடுங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் நம்மளுக்கு வந்து டேர்ன் பண்ணணும் சரிங்களா? தையல் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஹேர்கட் கொடுத்துட்டு டேர்ன் பண்ணிடுங்க. இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துருங்க கண்டிப்பாக. அப்போ தான் வந்து டேர்ன் ஆகும். நல்லா தையலில் படாத மாதிரி ஹேர்கட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா பேக் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேக் பார்ட் எடுத்து இந்த ஷோல்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் வச்சுட்டு ஷோல்டருக்கு உள்பகுதியில் வெளியில் எடுங்க. அதாவது ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த கேப்பில் ஷோல்டருக்கு உள்பகுதியிலேருந்து இது மாதிரி பின் விட்டு வெளியில் அந்த ஷோல்டரை எடுக்கும் பொழுது நம்ம தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா? சேமாக வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. இப்போது ஷோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 ஷோல்டருமே ஜாயிண்ட்டாக நம்ம ஒரே தையல் முடிச்சிட்டோம் சரிங்களா? அதே போல் இந்த சைட்லேயும் தையல் போட்டுக்கோங்க. அகலமும் பார்த்தா சேமாக இருக்கணும். ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவோ ஒரு பீஸ் கம்மியாகவோ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடாது. அதை வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது டேர்ன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஷோல்டரும் கவர் ஆயிரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கும் கவர் ஆயிரும், அதே போல் ஆம்கோல் சைட்லேயும் கவர் ஆகிருக்கும். எந்த இடத்துலையும் நம்மளுக்கு பிசுறுகள் தெரியாது சரிங்களா? இது மாதிரி லைட்டாக வந்து முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நகத்தை விட்டு தையல் போட்டுக்கோங்க சரிங்களா? தையல் போடும் பொழுது ஈவன் ஆயிரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே வந்து ஈவன் ஆயிரும் சரிங்களா? ரெண்டாவது காட்டன் கிளாத் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ரொம்ப நேரம் வேர் பண்ணியிருக்கலாம். நினைக்கும் பொழுது கொஞ்சம் சிங்க் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கூட அளவுகளில் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக் பகுதியிலையும் ஆம்கோல் பகுதியிலையும் 1/4 இன்ச் கேப்பில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி படிமான தையல் போட்டோம் அப்படின்னா தான் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ பாடி பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழ்ப்பக்கத்தில் நம்ம வந்து தையல் போட்டுட்டு டாட் பிடிக்கணும் சரிங்களா? பேக் சைடில் எப்படி நம்ம டாட் பிடிச்சோமோ அதே போல தான். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் டாட் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச் வந்து ஹைட் போதுமானது. 1/2 இன்ச் கிராஸில் வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும்
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு பாடி பார்ட் ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டு தான் ரெடி பண்ணணும். சரிங்களா? ஸ்கர்ட் பார்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ டபுளாக வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸை இந்த சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வைக்கிறோமா அப்படிங்கிறத சென்டர் வந்தோடனே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல் ப்ளீட்ஸ் வச்சுட்டு சின்னதாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மறுபடியும் செக் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ப்ளீட்ஸ் கிடைக்கும். ரொம்ப நல்லா அகலமாக கிளாத் இருக்குது அப்படின்னா ப்ளீட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இது கம்மியாக இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா? ப்ளீட்ஸ் வந்து ஈவனாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போது சென்டர் வரைக்கும் சரியாக இருக்குது. ஸோ நம்ம 2 மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? பாடியில் மார்க் பண்ண சென்டர், அதே போல் ஸ்கர்ட்டில் மார்க் பண்ண சென்டர் சரியாக இருக்கிறனால மறுபடியும் நான் ப்ளீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணேன். இப்போ பாருங்கள் ஈவனாக இருக்குது. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? அதே போல் லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளீட்ஸ் கம்மியாக இருக்கும். இருக்கிற அளவுகளை அப்படியே வந்து நம்ம ப்ளீட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்து தான் எக்ஸஸாக தேவை. லைனிங் கிளாத் கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட ஓகே தான். லைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் சைடில் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 ப்ளீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இல்லைங்களா, அதுக்காக. இருக்கக்கூடிய பீஸ் அப்படியே வந்து ப்ளீட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போது பாடி பார்ட்டில் நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தையல் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கேப்பில் தையல் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பெரிய தையல். ஸோ வந்து 1/2 இன்ச் கேப்பில் இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போது பாடியும் ஸ்கர்ட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதே போல் அந்த சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. மெயின் கிளாத்தில் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரல, கொஞ்சம் அதிகமாகவோ குறைவாகவோ வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. பெரிய தையல் போட்டுட்டு ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சின்ன தையல் போட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இல்லைன்னா ஸ்மால் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா பிரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். லைனிங்கும் அதே போல் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அரை இன்ச் அகலத்தில் தையல் போட்டுக்கோங்க. இந்த டாட் பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கமாக நகர்த்தி விட்டு தையல் போடணும். சரிங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 4 டாட் வந்து பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? மேல் பக்கமாக நகர்த்தி விட்டு நம்ம தையல் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஓவர்லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், சென்டரில் இது மாதிரி ஓவர்லாக் போட்டு முடிச்சிருங்க. அடுத்து இந்த ஓவர்லாக் போட்ட கிளாத் 1/2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா? அதை மேல் பக்கமாக எடுத்து விட்டு நம்ம தையல் போடணும். அப்போ தான் அந்த பட்டி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஹிப்பில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச் அல்லது 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களோட பாடியை பொறுத்து கொஞ்சம் லூஸ் டைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கம் தையல் வந்து போட்டுடலாம். டாப் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த 1/2 இன்ச்சை மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு பாடி பார்ட்டில் தையல் போடுங்க. சிங்கிள் தையலும் போடலாம், டபுள் தையல் போடலாம். நான் சிங்கிள் தையல் மட்டும் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயும் அதே போல் தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, ஆம்கோல் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். செஸ்ட்டை விட ஹிப் பார்த்திங்கன்னா 1 இன்ச் குறைவாக இருந்தால் பெட்டர் தான். பட் குழந்தைங்களோட வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேம் சைஸை கூட வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 4 பீஸ்லையும், அதாவது லைனிங் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம், அதே மாதிரி மெயின் கிளாத் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம், இந்த மாதிரி கிராஸாக வந்து லைன் வந்துட்டு ஒரு 1 இன்ச் கேப்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரிங்களா? அதே போல் இந்த சைட்லேயும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 1 கார்னர்லேருந்து 1 இன்ச் உள்பக்கமாகவே நான் வந்து கிராஸ் எடுத்துகிட்டு வரேன் தையலை. இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. தையல் பார்த்திங்கன்னா 2 தையல் அல்லது 3 தையல் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு மேலே தையல் வந்து தேவைப்படாது. இப்போது இது போல் நான் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்துக்கோங்க.
தையல் வந்து நம்ம மெயின் கிளாத்தில் மட்டும் உள்பகுதியில் போடுறோம். இப்போ கீழேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர்றோம். பாட்டம் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணுறோம். லைனிங் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வரவே கூடாது. சரிங்களா? இதில் டபுள் தையல் போட்டுக்கோங்க. பிசுறுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே டர்ன் பண்ணி லைனிங் பீஸை தையல் போட்டுக்கோங்க. இப்போ மெயின் கிளாத்லையும் தையல் போட்டோம், அதே போல் லைனிங்கும் தையல் போட்டோம். அதே போல் இந்த சைட்லேயும் 2 சைட்லேயும் தனித்தனியாக நம்ம வந்து தையல் போடுறோம், ஜாயிண்ட்டாக தையல் போடாமல். ஏன்னு கேட்டால் லாங்காக இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது மெயின் கிளாத் அப்படிங்கிறப்ப இதை வந்து கொஞ்சம் டக் பிடிச்சிக்கலாம். நீங்கள் லைனிங்கோடு சேர்த்து தையல் போட்டிங்க அப்படின்னா எல்லாமே பிரிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ தனித்தனியாக வந்து தையல் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து கீழே பாட்டம் பகுதி வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ராக் வந்து ரெடி ஆயிரும். நீட்டாக அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரிகிறதுக்காக நெக் பகுதியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பேக்கில் யூ நெக்கு, ஃப்ரண்ட்டில் லைட்டாக வந்து ஒரு கர்வ்லியாக எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ நல்லா ப்ளீட்ஸ் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து நேராக இருக்கும். சரிங்களா? இது ஷோல்டரில் எந்த ஒரு பிசுறுகளும் இந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம குழந்தைங்க வந்து போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப நேரம் அவங்க வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா 1.5 வயசுலேருந்து 2.5 3 வயசு வரைக்கும் இந்த அளவுகள் வந்து சரியாக இருக்கும். அதுக்கு மேலே வயசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ, இல்லை குழந்தைங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னாலோ கொஞ்சம் அளவுகளை மட்டும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பெரிய பொண்ணுங்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பேக் சைடில் ஹூக்கோ அல்லது ஜிப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டியில் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அல்லது இன்விசிபிள் ஜிப்பும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அல்லது ஹூக் வந்து ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ். இந்த பதிவு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.